தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான அன்பு இறை உறவுகளே, 65வது ஆண்டு பெருவிழா என்னொரு ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் வந்து சூசையப்பர் ஜெபத்திலே ஆண்டவருடைய கிருபையை அருளை பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, சில நாட்கள் தொடர்ந்து தர முடியல, திருவிழா போய் கொண்டிருக்கிறது. எனவே அதிகமான வேலை பளு இருப்பதால் சில நேரங்களில் தர முடியவில்லை. ஆராதனையை தொடர்ந்து எங்களால் முடிந்தவரை தொடர்ந்து நாங்கள் வழங்குகிறோம். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தையோடு தொடங்குகிறேன். எசையா புத்தகம் 44வது அதிகாரம் 21வது வார்த்தை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவற்றை நினைவிற்கொள்வாய். எதனை நினைவுகொள்ளணும்? என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? ஆண்டவர் பேசினார் என்றாலே அவருடைய அன்பை பற்றி தானே பேசுவார். அவர் தருகிற ஆசீர்வாதத்தை பற்றி தானே பேசுவார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஆராதனை மூலமாய் நமக்கு சொல்ல வார்த்தையை பாருங்க. நீ என்னுடைய ஊழியன். நீ ஆண்டவருக்குரிய பிள்ளை. நீ இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு வெளியில போகும்போது நீங்க முதல்ல நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, நான் ஆண்டவருடைய மகள், ஆண்டவருடைய மகன் என்பதுதான். இன்றைக்கு ஓட்டு போட போவீங்க, எல்லாரும் ஓட்டு போட போயிடுங்க. அது நம்மளுடைய கடமை. எல்லோரும் ஓட்டு போட வேண்டும். எனவே அது சொல்வதற்கு முன்பாக நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை நினைவு கொள்ளுங்கள் நண்பர்களே. நீ என்னுடைய ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். அவரால் தான் நம்ம வந்தோம், மீண்டும் அவரிடம் தான் மீண்டும் செல்ல இருக்கிறோம். அப்பொழுது நான் ஒன்றை உருவாக்குறேன் என்றால் அதை எனக்காக தான் உருவாக்குவேன். அது ஒரு நோக்கத்திற்காக தான் உருவாக்குவேன், இல்லையா? நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க, ஏன் கண்டுபிடிப்பீங்க? ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை தான் அது இருக்கணும், இல்லைன்னா அந்த பொருள் உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்ம ஒரு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். என்ன நோக்கம்? அன்பு செய். என்ன நோக்கம்? உண்மையாயிரு. என்ன நோக்கம்? நீ ஜெபத்தில் இரு. என்ன நோக்கம்? உன்னால் முடிந்தவரை நல்லது செய். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ தான் என் அடியான். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். அவன் கூடவே இருப்பேன்னு சொல்கிறவங்க கூட மறந்துடுவாங்க, போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன். அவர் உங்களை மறக்க மாட்டார். அப்பா நன்றி, ஆண்டவரே இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. இந்த காலை வேளையில் நம்மை துதிக்கிறோம், அப்பா ஆராதிக்கிறோம். சூசையப்பர் திருவிழாவில் இன்னொரு ஆலயத்தினுடைய மகிமை ஆசீர்வாதத்தில், சூசையப்பர் ஜெபத்தில் அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நம்மை துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமைக்கு நன்றி ராஜா. எங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். இன்றைக்கு உணவு தருகிறாருங்க. ஒவ்வொரு நாளும் அவர் தருகிற உணவு தான். அதான் நற்செய்தியில் சொல்லுகிறார். இன்றைக்கு நற்செய்தியில் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 44லிருந்து 51 வரை உள்ள இறை வார்த்தை இல்லை, ஆண்டவர் நான் தருகிற உணவு என்றுமே அழியாது, என்றுமே மாறாத உணவு. எனவே ஃபாதர் நான் நன்மை வாங்குறேன், ஆனால் அப்படி ஒரு பெரிய மாற்றம் இல்லையே. ஆண்டவர் தர உணவு தானே நம்ம பூசையில் நன்மை வாங்குறோம், பெரிய மாற்றம் வரலையே. தகுந்த தயாரிப்போடு, அதுக்கு ஒரு தயாரிப்பு இருக்கணும்ல. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளை தயாரிக்காம போகிறாள் என்றால் அவன் ஃபெயில் ஆகுவான். எக்ஸாம் வந்து வெற்றியினுடைய பாதையினுடைய தொடக்கம். ஆனால் தயாரிப்பு இல்லாமல் போகிற பிள்ளைகள் நிற்க மாட்டார்கள் அல்லவா? அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் ஒன்றில் வர வேண்டும் என்றால், அவர் ஒன்றில் வர வேண்டும் என்ற ஒரு தயாரிப்பு, பாவத்துக்கு மனமாற்றம். ஆண்டவரே எனக்குள்ள வரப்போறீங்க, ஆண்டவரே என தகுதியுள்ள மகளாய் நான் மாற்றனே என்பது தயாரிப்பு. அதுதான் ஒரு பாக சங்கீதனம் அல்லது பூசையில் தொடக்கத்திலே சொல்லுவோம்ல, எல்லாமல்ல இறைவன் பாவங்களை மன்னித்து அந்த பொது மன்னிப்பை குரு தருகிற திருப்பலின் தொடக்கத்தில் பிதாசுதன் போட்ட உடனே வருகிற அந்த பொது மன்னிப்பையாவது பங்கே இருக்கணும். நம்ம தான் பூசைக்கு லேட்டாக போகிறோமே. அப்போ எங்கிருந்து தயாரிப்பு இருக்கும்? அந்த பொது மன்னிப்பை இழந்து விடுகிறோமே. ஆண்டவர் சொல்கிறார், நான் தருகிற உணவு என்று மாறாது. புதிய அகஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார். புனித அகஸ்தினார் கீழ்கண்ட வழிகளிலே இவ்வாறு கூறுகிறார். ஓ புனிதமிகு திருவிருந்தே, இந்த நற்கருணை, இந்த ஆண்டவர் நான் தருகிற உணவு என்று வழியாது, நிலை வாழ்வுக்கான விருந்து, நிலை வாழ்வுக்கான வழி. எனவே பாடுகிறார், ஓ திருவிருந்தே. அவர் சொல்றார் பாருங்க, ஓ புனிதமிகு திருவிருந்தே, உன்னில் கிறிஸ்து உண்ணப்படுகிறார். ஆண்டவர் இருக்கிறாருங்க இதுல, உன்னிலே கிறிஸ்து உண்ணப்படுகிறார். தொடர்ந்து வாசிக்கிற பாருங்க, அவரின் பாடுகள் நினைவு கூறப்படுகின்றன. இந்த திவ்ய நற்கருணையில அவர் திருவுடலாய் ரத்தமாய்
இந்த பூசையில் நன்மையும் ஆண்டவருடைய இரத்தமாக இரத்தவுமாக மாறுகிற பொழுது அங்கே என்ன கூறப்படுகிறது என்றால் அவருடைய பாடுகள், ஆண்டவருடைய பாடுகள் தான் ஒவ்வொரு பூசையுமே. கல்வாரியில் அவர் என்னவெல்லாம் சந்தித்தாரோ ஒவ்வொரு பூசையில் அது நடக்கிறது. அவர் வருகிறார், நமக்காக உடைபடுகிறார், நம் வாழ்வு வருவதற்காக. அப்ப அவர் சொல்லுகிறார், அவரின் பாடுகள் நினைவு கூறப்படுகின்றன. என் அகம், அதாவது என்னுடைய அகம், எனக்குள்ள என் அகம் அருளால் நிரப்பப்படுகிறது. தயாரிப்போடு வாங்குற பிள்ளைகள் அருளால் நிரப்பப்படும். அன்பர்களே, உங்களுக்கு நன்மை வாங்குறாங்க இல்லைங்க பூசையில், அந்த மகத்துவத்தை நீங்கள் எப்போ திரும்ப உணர்வீங்க? ஒருவேளை உங்களுக்கு நன்மை வாங்க முடியாமல் போனால், போகாது அப்படி போனால் எல்லாரும் போய் நன்மை வாங்குறாங்க, நீ மட்டும் நன்மை வாங்காமல் இருப்ப. அப்போ தான் தெரியும், ஐயோ எதாவது நம்ம இழந்திருக்கிறோம், எவ்வளோ மகத்துவத்தை இழந்திருக்கிறோம், ஐயோ அந்த தடையை வாங்கிட்டோமே, தடையை சுமந்துட்டு இருக்கிறோமே, நன்மை வாங்க முடியலையே. எனவே பிரியமானவர்களே, அந்த உணருங்கள். வாங்குகிற ஒவ்வொரு தருணமும் ஆசீர்வாதம். அதான் அகஸ்தினார் பாடுகிறார். அப்படி அகஸ்தினார், என் அகம் அருளால் நிரப்பப்படுகிறது, இனி வரும் மகிமையான வாழ்விற்கு எமக்கு அச்சாரமாக இருக்கிறது. இட் இஸ் ஃபார் மை ஃபியூச்சர். இன்றைக்கு நான் வாங்குற இந்த திவ்ய நற்கருணை அந்த நாளுக்கான ஆசீர்வாதம். இனி வருகிற வாழ்விற்கு, என்ன வாழ்விற்கு? மகிமையான வாழ்விற்கு எமக்கு இது அச்சாரமா இருக்கிறது. அன்பர்களே, ஒவ்வொரு பூசையில் வாங்குற திவ்ய நற்கருணை, இந்த ஆராதனையில் நீங்கள் இந்த இறுதியில் வாங்குகிற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியானவர் சொல்கிறோம் பாருங்க, அது ஈடு இணை கிடையாது. அது வல்லமை நிறைந்த அபிஷேகம், அது ஆசீர்வாதமான அபிஷேகம். எனவே இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை தருகிறேன். அதற்கு முன்பாக செபிப்போம். அப்பா நன்றி, உணவாக வருகிறேன் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நன்றி, இந்த நாளுக்கு நன்றி அப்பா, வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்துங்க. பிள்ளைகள் இதனால் ஒவ்வொரு இடங்களில் எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்கிறதோ, தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிற எலெக்ஷன் நேர்மையோடு நடைபெறும்படியா, எந்த சலசலமும் இல்லாமல் நடைபெறும்படியா, எந்த வன்முறையும் இல்லாமல் நடைபெறும்படியா ஒவ்வொருவரையும் தொடுங்க அப்பா. நல்ல தலைவர்கள் கொடுங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார். வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அபிஷேகமாக இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே சாட்சியமாக இருப்பீர்கள். எனவே அன்பர்களே, வல்லமையான நற்கருணை ஆண்ட ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுங்கள். எனவே என்ன கர்த்தோலிக்க திருச்சபை சொல்லியிருக்கிறதோ, ஆயர் பேர்வை சொல்லியிருக்கிறதோ, அதன்படி நீங்கள் அனைவரும் சென்று இன்னைக்கு ஓட்டு போடணும். நம்மளுடைய தலைவர்களை மீண்டும் நாம் தேர்வு செய்யணும். எனவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தலைவணங்கி இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் போங்க, ஓட்டு போடுங்க. இன்றைக்கு கட்டாயம் ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போடுங்க. காட் பிளஸ் யூ. நல்லதே நடக்கும்.